வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை காந்தனின் குழவி அவள். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 19. என்ன அஞ்சு வாங்கியிருக்க? எதுக்கு அவ்வளோ நேரம் அந்த மாலை சுத்தி சுத்தி வந்தன்னு தான் காட்டேன் என்று அர்ஜுன் வினவ, ம் நாளைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு வருவல்ல, இப்ப பாரு என்று விட்டாள். ஓ, நானும் போகணுமோ என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டவன் அவளை வீட்டில் விட்டுவிட்டு புறப்பட்டான். பரிசை தனது கல்லூரி பையில் பத்திரப்படுத்தி கொண்டு தங்கள் அறைக்குள் சென்றவள் யஷ்வந்த் குரல் கேட்க திடுக்கிட்டு போனாள். அட, மாமா வீட்ல தான் இருக்காரா என்று நினைத்தவள் பரிசு வைத்ததன் அடையாளமாய் பை சற்றே புடைத்திருப்பதைக் கண்டு, ஐயோ, இத மறைக்கணுமே என்று எண்ணினாள். அதற்குள் வேலை அறையிலிருந்து யஷ்வந்த் அலைபேசியில் பேசியபடி வெளியே வர பையை சட்டென தனக்கு பின்னே மறைத்தாள். அமைதியாய் இருந்திருந்தால் கூட அவன் பார்த்திருக்க மாட்டானோ என்னவோ. இவள் மறைக்கிறேன் என்ற பெயரில் பையை மறைத்ததும் தான் அவன் கண்களுக்கு அது புலப்பட்டது. நமட்டு சிரிப்போடு அலைபேசியில் பேசியவரிடம் கூறி அழைப்பை துண்டித்தவன், சனா என்றான். அதில் திடுக்கிட்டு திரும்பியவள், மாமா என்க, ஒரு நோட்டு கொடு என்றான். பையை இன்னும் மறைத்தவள், நோட்டெல்லாம் இல்ல மாமா என்க. ஏண்டி, படிக்கிற பொண்ணு, காலேஜ் போற, ஒரு நோட் கூடவா பேக்ல இருக்காது? அத குடு, நானே எடுத்துக்கிறேன் என்றான். என்கிட்ட இல்ல மாமா, மது கிட்ட கேளுங்க என்று அவள் கூற, ஒரு நோட்டுக்கு இப்ப அவ ரூம் வர போகணுமா என்றான். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்னா நானே போய் வாங்கிட்டு வரேன் மாமா, என்கிட்ட இல்ல என்று அவள் கூற, என்ன நோட்டு கெட்டதுக்கு இப்படி பதறுற, பேக்ல என்ன என்று சிரிப்பை அடக்கியபடி கேட்டான். அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, போங்க மாமா என்றவள் உடைமாற்றும் அறைக்குள் சென்று கதவை படாரென சாற்றினாள். அதில் வாய்விட்டு சிரித்தவன், இதுதான் ரொமான்டிக் ஒய்ஃபுக்கு அறிகுறியோ என்று நினைக்க, அடுத்த 10வது நிமிடம் அவன் முன்னே அமர்ந்து உர் உர்ரென பூஸ்டை குடித்துக் கொண்டிருந்தாள் அவன் கோழி குஞ்சு. அன்றைய இரவு பொழுது இனிமையாய் கழிந்து யாவரும் அவரவர் அறைக்கு சென்று உறங்கிவிட, தூக்கத்தில் அருகில் கேட்ட அலைபேசி ஒலியில் துயில் கலைந்து எழுந்தான் யஷ்வந்த். அறை பால்கனி ஜன்னல் வழியே தெரிந்த கரும் இருள் ஒன்றே கூறியது அந்த இரவு பொழுதை. யாரது இந்த நேரம் என்றபடி கண்ணை தேய்த்து கொண்டு எழுந்தவன் பின்னே கவனித்தான், அது தன் மனையாட்டியின் அலைபேசி அலாரம் என்பதை. 12 மணிக்கு அவனை எழுப்பி வாழ்த்த அவள் வைத்த அலாரம் அடித்துக் கொண்டிருக்க, அவளோ அசராமல் தூங்கிக் கொண்டிருந்தாள். விடயம் புரிந்த மாத்திரத்தில் அவனுக்கு அப்படி ஒரு சிரிப்பு பொங்கி வந்தது. அடியே கோழி குஞ்சு என்று சிரித்து கொண்டவன் அலாரத்தை அணைத்து வைத்துவிட்டு அவளை இறுக அணைத்து கொண்டான். தூக்கத்தில் அவள் எழுப்பிய முனகல் ஒளிதான் அவனுக்கு முதல் வாழ்த்து போலும். அங்கு கண்களில் மெல்லிய நீர்த்துளிகளுடன் அலைபேசியையே வெறித்துக் கொண்டிருந்தாள் யாழினி. 12 மணி வரை அவளுக்கு தூக்கம் என்பது துளியும் இல்லை. ஒலி அணைப்பு செய்யப்பட்ட அலைபேசி இதோடு 2 முறை சினுங்கிவிட்டது அவன் அழைப்பை தாங்கி. 3ஆம் முறை அழைப்பு வரவும் கண்களை அழுந்த மூடி ஒரு பெருமூச்சு விட்டவள் அழைப்பை ஏற்று, டார்ல் என அவன் அழைப்பதற்குள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இந்த பிறந்தநாள் உங்களுக்கு இனிமையா அமையட்டும் என்று விட்டு அழைப்பை துண்டித்தாள். வழக்கம் போல நீதான் முதல் விஷ், கண்டிப்பா இனிமையாதான் அமையும் என் நாட்கள் உன் நினைவுகளால, தேங்க்ஸ் டார்லிங் என்ற மின்னஞ்சல் செய்தி அவனிடமிருந்து அவள் அலைபேசிக்கு வந்தது. ஆம், அந்த நாள் யஷ்வந்த் கிருஷ்ணாவின் பிறந்த நாள் மட்டுமல்ல, அர்ஷித் பிரசாத்திற்கும் பிறந்த நாள்தான். இந்த இரும்பர்கள் இருவரும் தாங்கள் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பதை பிறப்பில் கூட நிலைநாட்டினர் போலும். பிறந்த நாள் வருடம் மட்டுமல்லாது, பிறந்த நேரம் கூட நொடி தவறாது ஒரே நேரத்திலேயே பிறந்துள்ளனர். அர்ஷித்தின் ஆசை காதலியான யாழினிதான் கடந்த 5 வருடமாக அவனுக்கு முதல் வாழ்த்தை கூறுகிறாள். முதல் 2 வருடம் அவன் காதல் புரியாமல், அடுத்த 3 வருடம் அவன் காதல் தெரிந்த பின்னும் தவிர்க்க முடியாமல். சிறு வயது முதலே யாழினி மீதிருந்த ஒரு தனி பிரியம் பருவ வயதில் வேறு கோணத்தில் அவன் மனதில் துளிர்த்தது. அதை அப்போதைய வயது கோளாறு என்று புரிந்துணர்வோடு புறம் தள்ளியவன் தன் 10 பருவத்தை கடந்த பின்னும் அவள் மீதிருக்கும் இனம் புரியாத ஆசையை காதல் என்று தெளிவுற கண்டு கொண்டான்.
தன் காதலை காதலாய் சுவீகரித்த போது அவளுக்கு வயது 19 தான். 2 வருடம் காத்திருந்தவன் அவளது 21ஆம் பிறந்த நாளின் போது வாழ்த்துடன் சேர்த்து தன் காதலையும் கூறியிருந்தான். அதில் அரண்டு மிரண்டு போனவள்தான். மதுமகதி பேசும்போது பெயருக்கு தானும் பேசுபவள். மது வாழ்த்த ஆசைப்பட்டு 12 மணிக்கு எழுப்பும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எழுப்பி தானும் மதுவுக்காக வாழ்த்தை தெரிவித்தாள். அதன் பிறகும் அவனுக்கு வாழ்த்த அவளுக்கு மனமே இல்லை. இந்த காதலை அவன் மறைக்காத உறவினர் வரை அனைவருக்கும் தெரியும்படி வெளிப்படையாகவே நடந்து கொண்டான். அதில் அர்ஷித்தின் தந்தை அஷய்க்குதான் அத்தனை ஆத்திரம். யாழினியை பார்த்தாலே அவருக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எரிய துவங்கிடும். என் தங்கையின் உயிர் போக காரணமான கொலைகார குடும்பத்திலிருந்து பெண் எடுப்பதா என்றுதான் அவருடைய மனநிலை இருந்தது. அதில் யாழினியும் அஷயை அறவே வெறுத்தாள். பிடிக்காதவர்கள் இருக்கும் வெறுப்புக்குரிய இடத்தில் ஒருவனை மணமுடித்து செல்வதா என்று அவளுக்குள் அப்படி ஒரு கோபமும் ஆற்றாமையும் தான் தோன்றும். அவன்பால் சாயும் மனதை பயமெனும் கடிவாளம் கொண்டுதான் கட்டி வைத்துள்ளாள். அவளுக்கு யார் கூறுவது? காதல் எதை கொண்டும் தடுக்கப்படும் அணையென்று என. அது காட்டாற்ற வெள்ளம். யாரின் தடுப்புகளுக்கும் அடங்காத ஒன்று. அங்கு தன் காதலியை பற்றியும் காதலை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருந்தவன் மனமெங்கும் இன்பம் மட்டுமே. அவனுக்கு யாருடைய கூற்றிலும் கவலையோ வருத்தமோ கிடையாது. எனக்கு அவளை பிடித்திருக்கின்றது. அவளுக்கும் என் மீது ஆசை உள்ளது. பயமெனும் போர்வை கொண்டு மூடிவிட்டால் அது என் காதல் கண்களிலிருந்து தப்பிவிடுமா என்ன? என் தந்தையின் எண்ணமெல்லாம் எனக்கு துளியும் கணக்கில்லை. முட்டாள்தனமாக அவர் சிந்தித்தால் அதற்கு அடுத்தவர் பலியாக இயலுமா என்ன? அவரது தங்கை பாசமும் தங்கையின் இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது பிடிவாதமும் யஷ்வந்த் குடும்பத்தை தவறாக சித்தரித்து மனதில் பதித்து வைத்துவிட்டது. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதை மாற்றவும் இயலாது. மாற்றும் வாய்ப்பு கிடைத்தாலும் எனக்கு தேவையில்லை. ஒவ்வொருவருடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுத்து மாற்ற நினைத்தால் நாம் என்றுதான் நமது வாழ்வை வாழ்வது? அவர் எப்படி வேண்டுமானாலும் நினைக்கட்டும். எனக்கு என் காதலும் காதலியும் நிஜம்தான், தூய்மைதான் என்ற எண்ணமே அவனிடம். அனைவரின் எண்ணங்களோடு அவரவர் இரவு கழிய அழகினும் அழகாய் அந்த காலை பொழுது புலர்ந்தது. காலை எழுந்ததும் முகம் வாடிய அஞ்சனா தன் அலைபேசியில் ஏதும் கோளாறு உள்ளதா என்று அதை திருப்பி திருப்பி பார்த்தாள். என்ன சனா, போன அத்தனை முறை திருப்பி பாக்குற என்று யஷ்வந்த் கேட்க அதை வைத்துவிட்டு அவனிடம் வந்தவள் ஹாப்பி பர்த்டே யஷு மாமா என்று அணைத்து கொண்டு கூறினாள். தேங்க்ஸ் டி என்றவன் சரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்று கேட்க நேத்து 12 மணிக்கு விஷ் பண்ண அலாரம் வச்ச மாமா, அடிக்கவே இல்ல போல என்று கூறினாள். எது போன் அடிக்கலையா? அதெல்லாம் அடிச்சு என்னை எழுப்பி விட்டு நான் தான் ஆஃப் பண்ணேன் என்று அவன் அடக்கப்பட்ட சிரிப்புடன் கூற ஆஃப் பண்ணிட்டீங்களா? நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? என்னை எழுப்பியிருக்கலாம்ல மாமா என்றாள். எப்படி எப்படி என் பர்த்டேக்கு விஷ் பண்ண நானே உன்னை எழுப்பி விட்டு விஷ் பண்ண வைக்கணுமா என்று அவன் வினவ ஆமால என்று நொந்து கொண்டாள். வாடிய அவள் முகம் கண்டு எப்போ விஷ் பண்றோம்னுலாம் முக்கியம் இல்ல சனாமா. விஷ் யார் பண்றாங்க, எவ்வளவு ஆத்மார்த்தமா பண்றாங்கன்னு தான் இருக்கு என்று யஷ்வந்த் கூற பாவம் போல் தலையாட்டியவள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு விறுவிறுவென குளிக்க ஓடினாள். லேசாய் சிரித்து கொண்டவன் தயாராகி காத்திருக்க குளித்து முடித்து உடை மாற்றும் அறைக்குள் சென்றவள் அங்கிருந்த புத்தாடைகளை கண்டாள். நல்லதா போச்சு, மாமா பர்த்டே லீவ்ல வந்திருக்கு என்று நினைத்தபடி வந்தவள் அவ்வுடைகளைக் கண்டு மாமாக்கு தானே பர்த்டே, என்ன நமக்கெல்லாம் புது ட்ரெஸ் இருக்கு என்றபடி அந்த சிவப்பு நிற நீல் சட்டையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். சிவப்பு நிற ஷர்ட் அணிந்து மங்கிய வெள்ளை நிற கால் சட்டை அணிந்திருந்தவனோ தனது கைகடிகாரத்தை அணிந்து சரி செய்ய அவனைக் கண்டு ஒரு நொடி அதிர்ந்துதான் நின்றாள். எத்தனை அழகாய் பொருத்தமாய் இருக்கின்றது அவ்வுடை அவனுக்கு என்று வியந்து பார்த்தவள் மனதில் அவனை கண்கள் முழுதும் பருகி ரசித்திடும் ஆவல் பொங்கியது. அதிர்வாய் வியப்பாய் ஆனந்தமாய் ரசித்து நின்றவள் அவன் தன்னை கண்டு சிரிக்கும் ஒளியில்தான் நினைவு மீண்டாள். தன்னவள் தன்னை கண்டு ரசிப்பதில் ஆண்களுக்கு எத்தனை கர்வமும் பூரிப்பும் எழுகிறது. அழகாய் வெட்கம் கொண்டவன் ஏ கோழி குஞ்சு, என்னடி ட்ரெஸ் பண்ற ஐடியா இல்லையா? பாத்ரோபோடவே வரலாம்னு யோசனையா என்று சிரித்தபடி வினவ அந்த சிரிப்பில் இன்னும் தான் சிதறினாள். மாமா என்று தடுமாறியவள் உன்னை நிலைப்படுத்தி கொண்டு தன் உடையை காட்டி இது எனக்கா என்று கேட்டாள். இந்த ரூம்ல நாம 2 பேர் தான் இருக்கோம். நான் கவுன் போட மாட்டேன். இப்ப இது உனக்காக தானே இருக்கும்
என்று அவன் கேட்க, "யார் மாமா வாங்குனா?" என்று கேட்டாள். "அது கூடவே லெட்டர் இருக்குமே" என்று அவன் கூற, அந்த பெட்டிக்குள் பார்த்தவள் ஒரு அழைப்பிதழ் அட்டையை எடுத்து பார்த்தாள். "ஹர்ஷித் பிரசாத், சிஇஓ ஆஃப் ஏபி இண்டஸ்ட்ரீஸ், இன்வைட்டிங் யூ போத் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யஷ்வந்த் கிருஷ்ணா ஃபார் மை பர்த்டே பார்ட்டி. வெல்கம் யூ போத் வித் மை இம்மன்ஸ் பிளஷர்" என்று எழுதியிருப்பதைக் கண்டு விழிகள் விரித்தாள். மாமா, அவங்களுக்கும் பர்த்டேவா?" என்று அவள் வியக்க, "ஆமா சனா, வருஷம் வருஷம் அனுப்புவான். மது அவன் பர்த்டே பார்ட்டிலயும் இருக்கணும்னு ஆசைப்படுவா. என் பர்த்டே பார்ட்டிலயும் கலந்துக்க ஆசைப்படுவா. அதனால அவனோடது காலையில நடக்கும். மதுக்கும் ட்ரெஸ் எடுப்பான். அவளுக்கு மட்டும் கொடுத்தப்ப, அவ ஒரு முறை எனக்கு மட்டும் தர்றது விஷியா இருக்குன்னு சங்கடப்பட்டதால வீட்ல எல்லாருக்குமே அனுப்புவான்" என்று கூறினான். "வாவ்!" என்று வியந்தவள், "நீங்க போட்டிருக்கிறது?" என்று அவள் கரம் நீட்டி வினவ, "அவன் அனுப்புனதுதான்" என்று கூறியவனை பார்த்து மேலும் வியந்து நின்றவள், "இவங்க எனிமீஸா ஃப்ரெண்ட்ஸா?" என்று யோசிக்க, "யோசிச்சு முடிச்சிட்டனா போய் ரெடி ஆகு" என்றான். சென்று சட்டென தயாராகி வந்தவளைக் கண்டு, "நைஸ் செலக்ஷன்" என்று நினைத்துக் கொண்டவன் கீழே வர, மொத்த குடும்பமும் அவனுக்காக கூடியிருந்தது. "ஹாப்பி பர்த்டே யஷ்வா! ஹாப்பி பர்த்டே யஷ்வா! ஹாப்பி பர்த்டேடா கண்ணா! ஹாப்பி பர்த்டே சித்தா! ஹாப்பி பர்த்டே அண்ணா!" என்று பல குரல்கள் அவனை நோக்கி வந்தன. அதனை எப்போதும் போல் சிறு இதழ்பிரியா புன்னகையுடன் ஏற்று நன்றி கூறியவன் அவர்களுடன் புறப்பட்டு கோவிலுக்கு சென்றான். கோவிலில் அனைவரும் இறை வணக்கத்தினை முடித்துக்கொண்டு நேரே அர்ஷித் பிரசாத்தின் இந்தியாவில் உள்ள அவர்களது பூர்வீக வீட்டிற்கு சென்றனர். தேக்கை இழைத்து பளிங்கை குடைந்து அந்த காலத்திலேயே பல லட்சங்களை கொட்டி கட்டியிருப்பர் என்பது அவ்வீட்டை பார்க்கும்போதே தெரியும்படி இருந்தது. அனைவரது வாகனமும் வரிசையாய் வந்து நின்ற வண்ணமாகவே இருந்தது. அந்த மொத்த குடும்பத்தினரும் வருடம் ஒரே ஒரு நாள் பிரவேசிக்கும் இடம் அது. மற்ற நாட்களில் அஷையின் வாயும் அமைதியாய் இருக்காது. அவரது அனாவசிய பேச்சுக்களை கேட்கும் அளவு மானம் கெட்டவர்களாய் யஷ்வந்த் குடும்பத்திலும் யாரும் கிடையாது. அனைவரும் உள்ளே நுழைய கூட்டத்தில் இளம் தொழிலதிபர்கள் புடைசூழ நின்றிருந்த அர்ஷித் அவர்களை நகர்த்திக் கொண்டு தன் பார்வையை வருபவர்கள் புறம் திருப்பினான். கூட்டமாய் கம்பீரமாய் வந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் அவன் கண்களுக்குள் நுழைந்ததென்னவோ, அவன் கைப்பட உருவாக்கிய அரக்கு மற்றும் மரகத பச்சை நிற அனார்கலியை உடுத்தி தேவலோக சிலை போல வந்து கொண்டிருக்கும் அவனவள் உருவம் மட்டும்தான். கொடியிடையால் அவன் கண்களுக்குள் புகுந்து இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர, அவனது வெளிப்படையான ரசனையைக் கண்டு யமுனா, யாதவ் மற்றும் யஷ்வந்த் ஆகிய மூவரும் யாழினியை திரும்பி பார்த்தனர். அவர்கள் பார்வையில் சந்தோஷமும் இல்லை, கண்டிப்பும் இல்லை. ஆனால் அவளுக்குள் எழுந்த பயப்புகையில் தலையை இன்னும் ஒரு இன்ச் குனிந்து கொண்டாள். கண்களை முட்டிக் கொண்டு வரும் கண்ணீருக்கு அணை போட அவள் போராடிய போது அவளது கரத்தை அழுத்தமாய் பற்றிக் கொண்டது ஒரு மென்மையான கரம். ஆம், மதுமகதியின் கரங்களே. தங்கை அவளை திரும்பி பார்த்தவள் வலுக்கட்டாயமாய் புன்னகைக்க, தன் தலையை இடவலமாய் ஆட்டிய சின்னவள் ஆறுதலாய் புன்னகைத்தாள். அவர்கள் வந்ததும் கூட்டத்திலிருந்து விலகி அவர்களிடம் வந்தவன் யஷ்வந்திற்கு தான் அனுப்பிய உடை எத்தனை கச்சிதமாய் உள்ளது என்பதை ஒருவித பெருமையுடன் பார்த்து கொண்டு குடும்பத்தின் புடைசூழ அவன் வந்ததைக் கண்டு மகிழ்ந்தான். அவன் காதலியும் அங்கு இருக்கின்றாளே. "வெல்கம் யூ ஆல் ஃபார் மை பர்த்டே பார்ட்டி" என்று அர்ஷித் கூற, சம்பிரதாயமாய் புன்னகைத்த யமுனா, "பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பா" என்றார். அவர் கண்களின் கனிவும் துணிவும் உறவினராய்தான் நான் வந்திருக்கிறேன் என்று கூற, அதில் மென்மையாய் புன்னகைத்தவன், "தேங்க்ஸ் அத்த" என்றான். மனைவியுடன் அங்கு வந்த அஷைக்கு கோபம் விண்ணை முட்டியது. மனைவியை ஒருமுறை முறைத்தவர் கடினப்பட்டு தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள, மது தன் அத்தையிடம் விரைந்து சென்று அவரை அணைத்துக் கொண்டு, "இந்தியா வந்துட்டீங்கன்னு சொல்லவே இல்லையா அத்த? போன வாரம் பேசும்போது கனடால தானே இருந்தீங்க" என்று கேட்டாள். மதுமகதிக்கு யமுனா எப்படியோ அப்படிதான் அர்ச்சனாவையும் பார்த்தாள். இருவர் மீதும் அளவு கடந்த பாசமும் மரியாதையும் கொண்டவளுக்கு இருவருமே அவளது உலகம்தான். மதுவின் முகம் வருடி பாசமாய் பார்த்தவர், "நேத்துதான் வந்தோம்டா கண்ணா. உங்க மாமா தான் லேட் பண்ணிட்டாரு. இல்லனா 2 நாள் முன்னவே வந்திருப்போம்" என்று கூற, மாமாவை பயத்துடன் ஒரு பார்வை பார்த்து கொண்டு பெயருக்கு சிரித்தவள், "நல்லா இருக்கீங்களா மாமா" என்றாள். பரிவாய் அவள் தலை கோதியவர் மனதின் ஒரு ஓரத்தில் அவளது பயம் முணுக்கென்ற ஒரு வலியை கொடுத்ததும் உண்மைதான். இவளுக்காகவேனும் இந்த குடும்பத்தை தான் ஏற்றுக்கொள்ளலாமோ என்று எப்போதும் போல் வந்த அவரது ரகசிய எண்ணத்தை அந்த குடும்பத்தின் மீதுள்ள கோபம் கொண்டு துடைத்தார்.
நல்லா இருக்கேன்டா கண்ணம்மா. நீ எப்படி இருக்க? காலேஜ் எல்லாம் எப்படி போகுது? என்று அவர் விசாரிக்க, நானும் மெல்ல புன்னகைத்து பதில் தந்தாள். அவள் தலையில் வலிக்காமல் ஒரு கொட்டு வைத்த ஹர்ஷித், "ஏ வாண்டு, வந்தது என் பர்த்டேக்கு. உடனே உங்க ஆத்தா கிட்ட ஓடுற?" என்று வினவ, "அச்சச்சோ! சாரி மாமா" என்று அவனை அணைத்துக் கொண்டவள், "விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மாமா" என்றாள். "தேங்க்ஸ்டா மது" என்று அவன் கூற, மற்றவர்களும் வந்து வாழ்த்தினர். நடுங்கும் கரங்களுக்கு திடமளித்து, தன் கரம் நீட்டிய யாழினி, "ஹாப்பி பர்த்டே" என்று கூற, "தேங்க்ஸ் டார்லிங்" என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு, "யூ லுக் கார்ஜியஸ்" என்று ரகசிய குரலில் கூறினான். பட்டென தன் கரம் எடுத்துக்கொண்டவள் அவ்விடம் விட்டு அகல, அஞ்சனாவும் யஷ்வந்தும் வந்தனர். யஷ்வந்தை ஒரு பார்வை பார்த்து கொண்ட அஞ்சனா, அர்ஷித்திடம் திரும்பி மெல்லிய புன்னகையுடன், "ஹாப்பி பர்த்டே அண்ணா" என்றாள். யஷ்வந்த் சட்டென அஞ்சனாவை ஒற்றை புருவம் உயர்த்தி பார்க்க, அதை உணர்ந்த அவளுள் மெல்லிய திடுக்கிடல் எழுந்தது. இதழ் பிரித்து சிரித்த அர்ஷித், "தேங்க்ஸ் டா" என்று கூற, யஷ்வந்த் இதழில் கண்ணுக்கெட்டாத ஒரு சிரிப்பு. யமுனா உறவு பாராட்டுவதை உணர்ந்த அஞ்சனாவுக்கு, மது அடிக்கடி, "இந்த குடும்ப சண்டை தீந்தா நல்லா இருக்கும் அண்ணி" என்று கூறிய வரிகளும் நினைவு வந்தது. மேலும் அர்ஷித்தின் குணமும் ஓரளவு புரிந்து கொண்டவளுக்கு, அஷய் மட்டும்தான் பிரச்சனை என்பது உடனிருப்போரின் பேச்சில் புரிந்திருந்தது. அறியாதோரை கண்டால் அண்ணா என்று அழைத்தே பழக்கப்பட்டவளுக்கு, அர்ஷித்தை முதன்முறை கண்டதே நிறுவனத்தில் என்பதால், நிறுவனத்தில் உறவுமுறை அழைப்புகள் முறையன்று என அறிவு உணர்த்தியது. தற்போது ஏதோ ஒரு உந்துதலில் அவள் மனதிலிருந்து அண்ணாவென்று அழைப்பு வந்துவிட, அதை தானும் மனமாற ஏற்று நன்றி கூறினான். ஹர்ஷித் பார்வை யஷ்வந்த் புறம் திரும்ப, அழுத்தமான பார்வையும் அழுத்தமான இதழ்களுமாய் ஏறிட்ட யஷ்வந்த் தன் கரம் நீட்டினான். கூட்டத்தில் திடீரென அக்காட்சி ஒருவித அமைதியை உருவாக்கியது. இருவரும் கரம் கோர்த்து அழுத்தமாய் குலுக்கிக் கொள்ள, "ஹாப்பி பர்த்டே ஹர்ஷித் பிரசாத், ஹாப்பி பர்த்டே யஷ்வந்த் கிருஷ்ணா" என்ற இரு வரிகளும் ஒரே நேரம் எதிரொலித்தது. அதில் இருவர் இதழ்களிலும் முத்த முரல்கள் மின்ன, அதிசயமாய் ஒரு புன்னகை தோன்றியது. அடடா! இந்த ஆடவர்களின் குணங்களில்தான் எத்தனை அதிசயங்கள்! அமைதியாய் அவன் பிறந்தநாள் விழாவை முடித்துக்கொண்டு, 50க்கும் மேற்பட்ட ஆசிரமங்களில் யுவனா குழுமம் ஏற்பாடு செய்த அன்னதானம் சரியாக நடைபெறுகிறதா என்பதையும் அறிந்து கொண்டு தங்கள் வீடு வந்து சேர்ந்தனர். அன்று மாலை யஷ்வந்தின் பிறந்தநாள் விழா இனிதே துவங்க, யஷ்வந்த் வாங்கிக் கொடுத்த கருப்பு நிற சட்டையும் வெள்ளை கால் சட்டையும் அணிந்து மிடுக்காக வந்திருந்தான் அர்ஷித். தனக்கான சாம்பல் நிற கோட் சூட்டில் தயாராகி இருந்த யஷ்வந்த் தன்னருகே அதே சாம்பல் நிற புடவையில் தயாராக வந்து நின்ற மனைவியை கண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். அஞ்சனாவின் குடும்பமும் வந்திருக்க, அர்ஜுனும் அவள் ஆசைக்காக வந்து கலந்து கொண்டான். அழகாய், மிக மிக அழகாய் அந்த பொழுது கழிந்தது. ஆனால் அதன் முடிவுதான் யஷ்வந்தை கோபத்தின் உச்சத்தில் ஆழ்த்தி இருந்தது.